டைரக்டர் வி.ஆர். நிதிவாணனுடைய இயக்கத்தில் ஆக்டர் கலையரசன், ஆக்ட்ரஸ் தீபா பாலு, பாலசரவணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை சேவல். படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெற்றோரை எதிர்த்து கலையரசனை திருமணம் செய்கிறாங்க தீபா பாலு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு வெளியூரில் வந்து ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறாங்க. இவங்க கன்சீவாக இருக்கும்போது கலையரசனோட ஊருக்கு வந்து திரும்பி வராங்க தீபா பாலு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சோம் அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்ற காரணத்தினால அங்கே போய் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனோட குடும்பத்தினர் வந்து தீபா பாலு அதுக்கப்புறம் கலையரசன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் அங்கே போய் பொங்கல் வைக்க போகிறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அது கதை. அது மட்டும் இல்லாமல் ஆணவ கொலை வந்து இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாக எடுத்து முன் வச்சிருக்காங்க. ஸோ ஆணவ கொலை கோயிலில் வந்து கொலை பண்ணாலும் சாமியே வந்து காப்பாற்றாது, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப ஆணி வேற வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, படத்தோடைய ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். கலையரசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொலை பண்ணிடுவாங்க படத்தில். இந்த மாதிரி வந்து நிறைய படங்களில் அவருக்கு அந்த மாதிரியான படங்களாகவே இருக்கும். ஆனால் இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தான் பயங்கரமாக அடி வாங்குவார். போட்டு அடி டம்சம் பண்ணிடுவாங்க. அவரை கொலை பண்ணுற அளவுக்கு அடிப்பாங்க. செத்தாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து படத்தில் வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கதைகள் தொடர்ந்து வந்தாலும் அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். தீபா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இதான் வந்து டெபியூட் ஃபிலிம். ஆனால் டெபியூட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹோம்லி கெட்டப்பில் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவங்களுடைய அந்த நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படுற அளவுக்கு, அதாவது இந்த கதைக்கு அவங்களுடைய நடிப்பு அந்த கிளைமேக்ஸில் எப்படி அவங்க பண்ணியிருந்தாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கதையை வந்து அப்படி இழுத்து பிடிச்சி நீங்கள் மட்டும் கிளைமேக்ஸ் சீனில் சீட்லேருந்து எந்திக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு பெரிய மன தைரியம் பிடிச்ச ஆள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நடிச்சிருப்பாங்க தீபா பாலுவும் நம்ம கலையரசனும். கிளைமேக்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. அதில் தீபா பாலுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க நடிப்பில் பொறுத்த வரைக்கும். பாலசரவணன் கேரக்டர் ரோலும், அதாவது காமெடி ரோலை தாண்டி கேரக்டர் ரோல் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் ரோல் கிளைமேக்ஸில் வெளிப்படையாக தெரியும். அது நல்லாயிருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரசனையை வந்து டைரக்டர் அப்படியே அள்ளி தெளிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சீட்டில் உட்கார்றதுக்கு உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய பலசாலி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் மனதளவில். அந்தளவு கிளைமேக்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. பட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்த்தபடி அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது அமையல. ஸோ அது வந்து இந்த படத்துடைய மைனஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் என்ன கேஸ்ட்டு அப்படின்றத வந்து எந்த இடத்துலையுமே வந்து கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு இது டைரக்டர் வந்து அழகாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு மறைமுக வழியில் வந்து இவங்க என்ன கேஸ்ட்டுன்னு தெரிகிற மாதிரி சில படங்கள்ல அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு கேஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஆணவ கொலையோட படம் எடுக்கும்போது எந்த கேஸ்ட்னே தெரியாத அளவுக்கு ஒரு டைரக்டர் வந்து இன்டெலிஜென்ட்டாக யோசித்து இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து படத்தோடைய சீன்ஸில் எங்கேயுமே எந்த கேஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் குரு தான். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் நல்லாவே வந்து என்ன சொல்கிறது ஆக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் தான் இந்த கேஸ்ட் அண்ட் குரு எடுத்தது. இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஜராஜ் இருக்கார் இல்லையா, ஸோ ஆக்டர் கஜராஜுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலு. ஹீரோயினோட அப்பாவாக வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டயலாகே படத்தில் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் இவர் படத்தில் இவர் வர்ற சீனில் வந்து பார்த்திங்கன்னா டயலாகே கிடையாது. டயலாகே இல்லாமல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கஜராஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்துடைய சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து சீன்ஸ் வச்சுருக்காரு. பார்க்கறதுக்கு அந்த ஆங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பட் இங்கே தான் ஒரு பிரச்சனையும் வருது. படத்தோடைய நெகட்டிவில் முதல் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. நிறைய வந்து ஒயிட் ஷாட்ஸ் வச்சுருக்கிறாங்க. எதுக்கு இந்த ஒயிட் ஷாட்ஸ், தேவையில்லாத இடத்துலலாம் ஒயிட் ஷாட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து படம் பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு 2 ஷாட்ஸ் 3 ஷாட்ஸில் படத்தோடைய ஸ்டார்டிங்கில் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகிள் ஐ ஷாட்ஸ்லாம் வைப்பாங்க. ஆனால்
ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படத்துல வந்து ஒயிட் ஷாட்ஸ் நெறைய இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்துல வந்து நெறைய இடத்துல வந்து லேக் இருந்தது. அதாவது கதை வந்து ஒரு நல்ல கதைய கொண்டு வந்திருக்காங்க. அது வேற விஷயம். ஆனா படத்துல சொல்லியிருக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஏன் தேவையில்லாம இந்த இடத்துல இழுக்குறாங்க? அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 மீட்டர் கவர் பண்ற அளவு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து கேமரா ரோல்லேயே இருக்கிற மாரி இருக்கும். நடக்குறாங்க, எந்திக்கிறாங்க, செருப்பு போடுறாங்க, திருப்பி நடப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க, முள்ளு வரும், அத தாண்டி போவாங்க, அங்க போய் நிப்பாங்க, உட்காருவாங்க. இந்த மாரி வந்து படத்த வந்து டிராக் பண்ண மாரி இருந்தது. அந்த 2 மணி நேரத்துக்கு அந்த படத்த கொண்டு வரணும்னு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து இழுத்த மாரி இருக்கு. அது வந்து படத்துல பெரிய லேக் அப்படின்னு சொல்லலாம். 2வது மியூசிக். மியூசிக் வந்து த்ரில்லிங்கான மியூசிக்க குடுத்தாலும், படத்துல பாட்டு இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸோட ஒற்று போகல. அந்த அளவுக்கு வந்து ஒட்டல. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கேட்டோம், வந்தோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ படத்துல மியூசிக் வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய மைனஸ்லாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மைனா மாரியான ஒரு படம் இந்த படமா அமைஞ்சிருக்கும். ஆனா, ஒரு சில இடத்துல இந்த மாரி லேகு சில விஷயங்கள்லாம் வந்து கேர்லெஸ்ஸா விட்ட காரணத்தினால, இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே பரவால்ல பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில அ இந்த கொலை சேவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்த தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன்.